அங்கிள் ஸ்ருதி. என் பொண்ணு எல்லாமே உன்னை பத்தி சொல்லிட்டப்பா. நான் உன்னை காதலிக்கலாம் எதிரி கிடையாது. நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் தான். அங்கிள் அப்போ உங்களுக்கு என் ஃபீலிங்ஸ் புரியும்ல? புரிஞ்ச நாள் தானப்பா சொல்றேன். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணனால தானே நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாப்பா, நான் காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டேன், நான் வேற ஒருத்தையை கட்டிக்கிட்டேன். இப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கேன். அங்கிள் நான் உங்கள மாதிரிலாம் இல்லை அங்கிள். கட்டினா ஸ்ருதியை தான் கட்டுவேன். தம்பி என்ன வேலை பாக்குறீங்க? டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன் அங்கிள். இங்க பாருப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா கவர்மெண்ட்ல வேலை இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், 2 மாடியில வீடு இருக்கணும். நீ இதோட வா, என் பொண்ணை நான் கட்டி கொடுக்குறேன். என்ன அங்கிள் இப்பெல்லாம் சொன்னா உங்க பொண்ணை விட்டு போடணும்னு பாக்குறீங்களா? ஏன் அங்கிள் இவ்வளவு சுயநலமா இருக்கீங்க? பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும், பெத்தவங்க நினைக்கிற பேர் சுயநலனா? நான் சுயநலமா தான்டா இருப்பேன். அங்கிள் வாழ்ந்தவங்க பொண்ணோட தான் வாழ்வேன். நீங்க கேட்ட எல்லாத்தோட நான் வரேன் அங்கிள். 6 வருஷம் கழிச்சு. மெல்ல ஓட்டு, மெல்ல ஓட்டுறா. தம்பி யாரு? அங்கிள் பரத் அங்கிள். தெரியலையப்பா. அங்கிள் 6 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் வேலை, கை நிறைய வருமானம், 2 மாடி வீடு வந்து என் பொண்ணு தரேன்னு சொன்னீங்களே. என்ன அங்கிள் சிரிக்கிறீங்க? ரொம்ப லேட்டா வந்துட்டப்பா. ஏன் அங்கிள்? இந்த பையன் யாருன்னு தெரியுதா? யார் அங்கிள்? உன் சுதியோட பையன்பா. என் பேரை பார்த்துதான் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே.